ஃபார் த பீப்பிள் நேயர்களுக்கு வணக்கம். நான் இசை. இன்றைய நேர்காணலில் நம்மோடு அரசியல் விமர்சகர் மணிகண்டன் வீராசாமி அவர்கள் இணைந்திருக்கிறார். பேசலாம். வணக்கம் சார். வணக்கம்மா. ரொம்ப நாளாவே தேர்தல் தேதி அறிவிச்ச உடனே தாவேகா பிரச்சாரம் செய்ய வரப்போறாங்க, காந்தியடிகள் மாதிரி தெரு தெருவா நடக்க போறாங்க அப்படி எல்லாமே சொல்லிட்டு இருந்தாங்க. எங்கப்பா காணுமே அப்படின்னு தான் நம்மளுமே தேடிட்டு இருந்தோம். இப்போ அதுக்கு எல்லாமே பதில் கொடுக்குற மாதிரி ஒரே நாள்ல 5 இடங்கள்ல விஜய் பிரச்சாரம் செய்ய போறதா எக்ஸ்க்ளூசிவா அறிவிச்சிருக்காங்க. எப்படி பாக்குறீங்க? இப்போ பல்வேறு அறிவிப்புகள் இதுக்கு முன்னாடி தாவேகா குறித்து பேசியிருக்காங்க. ஆதவர்ஜுனா பேசியிருக்காரு, நிர்மல்குமார் பேசியிருக்காரு. ஆனா அது எதுவுமே களத்துல இது வரைக்கும் இம்ப்ளிமெண்ட் ஆனதே கிடையாது. ஏன் அப்படின்னு நம்ம சொல்றோம்னா, தேர்தல் தேதி மட்டும் அறிவிக்கட்டும் பாருங்க. எங்க அண்ணன் தெரு தெருவா இருப்பாருன்னு சொன்னாங்க. 10 நாள் ஆச்சு, காணோம். எங்க போனாருன்னு தெரியல. சோ அதுக்கப்புறம் இவங்க எங்க போய் பர்மிஷன் கேக்குறாங்கன்னா, எல்லா கட்சியும் நேற்று பாத்தீங்கன்னா மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் பிரச்சாரத்தையே மயிலாப்பூர்ல சாமி கும்பிட்டு தொடங்கிட்டாரு. தமிழிசை அவர்களோட கூட்டணி கட்சியோட தொடங்கிட்டாரு. ஆனா இவங்க பாத்தீங்கன்னா 10 நாள் ஆச்சு, ஆளே அட்ரஸே காணும். எங்க போய் கேக்குறாங்கன்னா, தேர்தல் கமிஷன்ல எனக்கு பாதுகாப்பு கொடுக்கணும். இந்த மாதிரி ஒரு தற்கூரி கூட்டத்தை எங்க நீங்க பாத்திருக்கீங்களா? இவர் என்னவோ அமெரிக்கா ஜனாதிபதி ஏற்கனவே நம்ம பார்த்திருக்கோம். 0 டாலரன்ஸ் எல்லாம் கேட்ட குரூப் தான் இந்த குரூப். சோ அந்த மாதிரி உங்க மக்களை சந்திக்க வர்றதுக்கு கேட்டா ஒரு கதைலாம் விடுவாருங்க. என்ன சொல்றாங்கன்னா, பெரம்பூர்ல வீடு வாங்கிட்டாரு, இன்னும் கொஞ்ச நாள்ல பெரம்பூரே வாங்கிடுவாருன்னு வச்சுங்களேன். இதெல்லாம் பாத்தீங்கன்னா சும்மா கட்டுக்கதைகள், வெட்டி பேச்சுகளை தாண்டி களத்துல அவங்க வேலை செய்யறதுக்கோ இல்ல அவர் பிரச்சாரம் வர்றதுக்கோ எந்த விதமான வெறும் செய்திகளை மட்டுமே பரப்பிட்டு இருக்காங்களே நண்டி களத்துல அவங்க இது வரைக்கும் எதுவுமே செய்யல. ஓகே, இனிமே செய்ய போறாங்க. அதுவும் பார்த்தோம் அப்படின்னா பெரம்பூர்ல 10 மணி, அதுக்கப்புறமா 1 மணி, 2 மணி, 3 மணி, 4 மணின்னு வரிசையா ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் கண்டினியூஸா ஷெட்யூல் போட்டிருக்காங்க. ஆனா 6 மணிக்கு மேல ஷெட்யூலே போடல. அது ஏன்? 6 மணிக்கு மேல ஆட்டோ ஓடாது. அதான் நீங்க பாத்தீங்களா, இங்க இருந்து சென்னை ஏர்போர்ட்ல இருந்து நீங்க மும்பை போறதுக்கே பாத்தீங்கன்னா சரக்கு பாட்டிலோட தான் போவாங்க. 6 மணிக்கு மேல சரக்கு போடணும். அதனால பாத்தீங்கன்னா 6 மணிக்கு மேல ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இது உங்களுக்கு மார்ச் ஏப்ரல்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதிகப்படியான வெயில் இருக்கும்போது உங்களுக்கு எல்லாரும் 6 மணிக்கு மேலதான் மேக்சிமம் பரப்புரைகளே ஆரம்பிப்பாங்க. ஆனா இவங்க என்னன்னு பாத்தீங்கன்னா 6 மணிக்குள்ள முடிச்சிடறாங்க. அதே மாதிரி நீங்க சொல்ற இந்த ஷெட்யூல் பாத்தீங்கன்னா எங்கேயுமே அவர் பேச மாட்டாரு. சும்மா அந்த சொகுசு வாகனம் அந்த கேரவன்ல இருந்து கையை மட்டும் அசைச்சிட்டு தான் போறக்காண்டி இவர் எதுவுமே பேச மாட்டார். அந்த ஜங்ஷன்ல சும்மா 2 நிமிஷம் உங்க விஜய்க்காக ஓட்டு போடுங்கன்னு ஒரு பாட்டை பாட்டு ஒரு முடிஞ்சா ஒரு டான்ஸை போட்டு போயிட்டே இருப்பார். அது மட்டும்தான் இவங்களோட பரப்புரையா இருக்காண்டி. சோ அதை தாண்டி ஒண்ணுமே இல்லை. நமக்கு என்ன அச்சம்னா, திருப்பி இந்த வெயில்ல மக்களை திரட்டி திருப்பி அங்க ஏதாவது ஒரு ஸ்டாம்பேட் வராம அரசாங்கம் பாத்துக்கணும். அதுல ரொம்ப கண்ணும் கருத்துமா இருக்கணும். நேத்தி கூட பாத்தீங்கன்னா அந்த தம்பி, அந்த 19 வயது இளைஞர் இறந்து போயிருக்காரு. இவரோட கூட்டத்துக்கு அந்த பைக்ல அடிப்பட்ட தம்பி இறந்து போயிருக்காரு. இந்த இறப்புகள் தொடராம இருக்கணும்னா விஜய தேர்தல் ஆணையமும் சரி, தமிழக அரசாங்கமும் சரி, தமிழக காவல்துறையும் சரி, பொது இடங்கள்ல அலோவ் பண்றத ஒரு சமூக ஆர்வலரா நான் விரும்பல. இதை கண்டிக்கிறேன். அவர் வேணா ஸ்டீம் யார்ட்ல பண்ணிக்கிட்டோம், இல்ல வேற ஏதாவது மாதிரி ஒரு 6 மணிக்கு 7 மணிக்கு மேல மக்கள் சந்திப்பு வச்சாருன்னா கூட நல்லா இருக்கும். இந்த வெட்ட வெளியில, இந்த கடுமையான வெயில்ல இந்த நம்ம மக்களோட உயிர்களை பலி வாங்காத அளவுக்கு தேர்தல் பிரச்சாரங்களை வியூகங்கள் அமைச்சாங்கன்னா நல்லது. ஓகே, இந்த பிரச்சாரம் அப்படின்னு பார்த்தோம்னா 3000 பேருக்கு மட்டும் வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இந்த விதிகள் எல்லாமே இதுலயாவது ஃபாலோ பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? என்ன திட்டம் தாவேகால இருந்து போட போறாங்க? ஏதாவது ஐடியா இருக்குதா? இல்ல, அவங்க கிட்ட பொதுவாகவே பாத்தீங்கன்னா எந்த திட்டங்களும் இல்லை. ஏன்னா அவங்க சொன்னதெல்லாம் பாத்தீங்கன்னா எதுவுமே நடக்கல. எங்களுக்கு 90 சீட்டு கொடுத்துட்டாங்க, என்டிஏ கூட்டணி கூப்பிடுறாங்க, அமெரிக்கால இருந்து கூப்பிடுறாங்க, ஆஸ்திரேலியால இருந்து கூப்பிடுறாங்க, எதுவுமே நடக்கல. அதான் சொல்றேன், இது தமிழக வெற்றி கழகம் கிடையாது, தகவல் வெற்றி கழகம். அவங்க தகவல்களை மட்டும்தான் கசிஞ்சு விடுவாங்க. ஏன் நம்ம இப்படி சொல்றோம் அப்படின்னா, நேத்திக்கு அது உதாரணம் நடந்தது. சென்னை எழும்பூர்ல பாத்தீங்கன்னா ஒரு கூட்டம் நடக்குது. அந்த கூட்டத்துல உலகத்திலே முதன்முறையா ஒரு கட்சியோட வேட்பாளரு அவரே அவரு அறிவிச்சுக்கிறாரு, நான் தான் எழும்பூர் வேட்பாளர்னு. அப்போ தலைவர் எதுக்கு இருக்கிறாரு, பொதுச் செயலாளர் எதுக்கு இருக்காரு, எதுக்கு அப்போ ஒரு கட்சி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு. இது என்ன சொல்லுதுன்னா, நம்ம இப்படி ஒரு கட்சியை நம்ம எங்கேயாவது பார்த்திருக்குமா, இப்படி ஒரு ஃபார்மட் இருக்குமா அப்படின்னு நமக்கு தெரியல. தாந்தோண்டித்தனமாக இந்த மாதிரி அறிவிப்புகளை கொடுக்கறது, இந்த மாதிரி மக்களை பேசுறது, நான் உங்க வீட்டுக்கு வரேன் சாப்பாடு போடுங்கன்னு சொல்றதுதான். இப்ப சோத்துக்குதான் இவனுங்க அலைஞ்சிட்டு இருக்கானுங்களே தாண்டி ஓட்டுக்காக இவங்க அலையல. ஓகே, ஆனா இவங்க சொல்றது எல்லாமே தகவல் அப்படின்னு எப்படி எடுத்துக்க முடியும்? ஏன்னா நேற்று யாதவர்ஜுனா 2 நாள்ல காங்கிரஸை சேர்ந்தவங்க வரப்போறாங்கன்னு சொன்னாங்க. சோ அதே மாதிரி இன்னைக்கு டி செல்வம் காங்கிரஸ்ல போய் சேர்ந்திருக்காரு இல்லையா? காங்கிரஸை சேர்ந்தவர் தாவேகாவுல போய் சேர்ந்திருக்காரு இல்லையா?
அந்த இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஆதவ அர்ஜுனா வந்து சொன்னாரு, திமுகல இருந்து வந்து 2 முக்கியமான அமைச்சர்கள் வராங்கன்னு சொன்னாங்க. அப்புறம் ராஜ்மோகனும் லேலாமணியும் வந்து பேசுனாங்க. அவரு வராரு. அவரு வராரு. அவரு கூட இவரும் வராரு அப்படின்னு. அந்த அவரு இவரு யாருன்னே வந்து தெரியல. இந்த டி ம். செல்வம்ன்றன்னு பாத்தீங்கன்னா யாருன்னு பாத்தீங்கன்னா, அவர் வந்து விஜயோட ஒரு ரசிகர். விஜய்க்காக வந்து ஓகே. மறைமுகமாக வேலை செய்தவர். அவரு தான் பாத்தீங்கன்னா, இப்போ பிரவீன் சக்கரவர்த்தி மாதிரி நிறைய ஆட்கள் வந்து தாவேக்காவுக்கு வந்து காங்கிரஸ் எடுத்துட்டு போன முதன்மையாக செயல்பட்டவர் இந்த டி செல்வம். அதனாலதான் வந்து ம். கட்சியில இருந்து அவர் வந்து நீக்கி இருக்காங்க. அவரு காங்கிரஸ்காரர் வந்து கிடையாது. ஓகே. அறிவிப்பு வந்து ம். காங்கிரசின் தலைவர் மாண்புமிகு செல்வ பிறந்தகை அவர்கள் வந்து அறிவிச்சிருக்காங்க. இவர் வந்து கட்சியோட செயல்பாடுகள் வந்து கட்சிக்கு வந்து களங்கத்தை விளைவிக்கும் காரணமாக இவர் வந்து கட்சியிலிருந்து நீக்கப்படுகிறோம்னு சொன்ன அந்த நபர் தான் கரெக்ட். இன்னைக்கு ம். தாவேக்கால போயிருக்காரு. ஆனா அதே நேரத்துல ஆதவ அர்ஜுனா வந்து சொன்னாரு, கிட்டத்தட்ட ஒரு 100 பேர் வந்து காங்கிரஸ்ல வந்து சேர போறாங்கன்னு சொன்னாங்க இல்லைங்களா ம். தாவேக்கால. ம். அந்த 100 பேருக்கு மேற்பட்டவர்களே பாத்தீங்கன்னா இப்ப திமுகல சேர்றதுக்கு தாவேக்கால இருந்து தயாரா இருக்காங்க. ஏன்னா அந்த வேட்பாளர் பட்டியல அவங்க வந்து பேர் இல்ல, அவங்களுக்கு வந்து வேட்பாளர் சீட்டு கொடுக்கல. சோ வேட்பாளர் அறிவிக்கிற அன்னைக்கு பாத்தீங்கன்னா அப்படியே உல்டாவா நடக்கும். ஆதவ அர்ஜுனா சொன்னது ஓகே. கண்டிப்பா நடக்கும். தாவேக்கால இருந்து திமுகவுக்கோ அதிமுக வந்து போறது இல்லைன்னு, ஏன்னா நிறைய மாவட்டத்துல என்கிட்டயே பேசுறாங்க. ம். என்டிஏ ம். கூட்டணியில இருக்கிறதுனால அதிமுக போறதுக்கு வாய்ப்பு இல்ல. மித்த பிற கட்சிகள் ஏதோ சிறிய கட்சிகள்ல போறதுக்கு அவங்களுக்கு வந்து விருப்பம் இல்ல. அப்ப அவங்களோட ஒரே தேர்வு வந்து திமுகவா தான் இருக்கு. ஓகே. இந்த இவ்வளவு பேர் வராங்க அப்டின்னா, அதுல வந்து இதுக்கு முன்னாடியே நம்ம வந்து கேள்விப்பட்டிருந்தோம். செங்கோட்டையன் அவர்களுமே வந்து திமுகவுல இணைய போறாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு. சோ அவருமே இணையறதுக்கான வாய்ப்பு இருக்கா? இல்ல இப்ப இல்ல. அவர் வந்து வேட்பாளரா அறிவிக்க போறாங்க. ஆனா அவர் வந்து மிகப்பெரிய ஒரு சுணக்கத்துல, ஒரு மன வருத்தத்துல வந்து இருக்காரு. சோ அதனோட அடிப்படையில நேத்திக்கு பாத்தீங்கன்னா, அந்த பர்மிஷன்லாம் கேட்கறது கூட பாவம். அவர் வயசான காலத்துல அவர் வந்து கூட்டிட்டு இவங்க வந்து சுத்திட்டு இருக்காங்க. ஏன்னா செங்கோட்டையன் இருக்காரு. எங்க கட்சியில ஆக்டிவா தான் இருக்காரு அப்படின்ற ஓகே. மாரி காட்டுறாங்க. அவரு வந்து நிறைய சீனியர்கள் கிட்ட போன் பண்ணி புலம்புனதா ஒரு மூத்த அரசியல்வாதியே வந்து ம். என்கிட்ட ம். வந்து நேத்திக்கு வந்து பகிர்ந்திருந்தாரு. அண்ணன் செங்கோட்டையன் ஓகே. வந்து செங்கோட்டையன் மட்டும் கிடையாது. நாஞ்சில் சம்பத்தில் உள்ளிட்ட ஜேசிடி பிரபாகரன் உள்ளிட்ட யாரெல்லாம் போயிருக்காங்களோ பயங்கரமான நிபந்தத்தின் காரணமாக தான் அவங்களுக்கு வந்து சீட்டுகள் வந்து ஒதுக்கப்பட்டிருக்கு. ஒதுக்கி இருக்காங்க. ஒரு பெரிய தொகை வந்து கைமாறி இருக்கு. ஆனா அவங்க என்ன வருத்தம்னா இந்த தேர்தல் நிக்கிறதுக்கான எந்த விதமான வேலைகளும் இன்னைக்கு வரைக்கும் ஆரம்பிக்கல. எங்களை வேட்பாளரா நீங்க அறிவிக்க போறீங்க, வேட்பாளரா செலக்ட் பண்ணிட்டீங்க கரெக்ட். பட் நாங்க தேர்தலை வந்து ஜெயிக்கிறதுக்கு வந்து விஜய் வந்து எத்தனை முறை வந்து சுற்றுப்பயணம் வருவார், எங்க தொகுதியில எத்தனை முறை வந்து பரப்புரை வருவார்னு கேட்டதுக்கு அதுக்கெல்லாம் வந்து வாய்ப்பே இல்ல. நீங்க எல்லாம் சீனியர் தானே, நீங்களே பாத்துங்க. நீங்க வந்து பரிசு பொருள்கள் வந்து இப்ப எல்லா இடத்துலயும் நீங்க பாக்கலாம். அவங்க வந்து டிஃபன் பாக்ஸ்ல இருந்து பூஸ்ட் பாக்ஸ்ல இருந்து ம். எல்லாமே ம். வந்து புடிச்சிட்டு இருக்காங்க. என்னன்னா அண்டால்லாம் இன்னமும் குடுக்குறாங்க. பணமும் வந்து ஆமா அண்டாலாம் கொடுக்குறாங்க. பணமும் வந்து நிறைய இடத்துல வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்பயே தாவேக்கா பாத்தீங்கன்னா டோக்கன் கொடுத்து, ஓகே. ஓகே. அது கூட பாத்தீங்கன்னா செய்தியாயிருக்கு. டோக்கன் கொடுத்து எல்லா இடங்கள்லயும் வந்து பணங்களை கொடுத்து ஜெயிக்கணும்னு இவங்க வந்து முடிவு பண்ணியிருக்காங்க. கண்டி நேர்மையாக களத்தை வந்து கையாளணும்னு வந்து தாவேக்கா வந்து நினைக்கவே. இல்ல இப்போ தாவேக்காவுக்கு தான் பணம் குடுக்க வேண்டியது இருக்கு. 5,00,00,000 ரூபாய் கேட்கறாங்கன்னு பாண்டியில கூட போராட்டம்லாம் செஞ்சிருந்தாங்க. தாவேக்காவுல இருந்து பணம் குடுக்குறாங்களா? இல்ல கிடையாது. நீங்க வந்து அந்த 5,00,00,000 ரூபாய் பாத்தீங்கன்னா கட்சிக்காக கொடுக்கணும் நிதி. அதை தாண்டி 5,00,00,000 ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து செலவு பண்ணணும். ஆக்சுவலா மொத்தம் 10 கோடி. அதுல வந்து ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து நீங்க 5 ஓகே. கோடி கொடுக்கணும். இன்னொரு 5 கோடி வந்து கட்சிக்கே கொடுக்கணும். மொத்தம் 10 கோடி நீங்க வந்து தலைமைக்கு கொடுத்துட்டு மீதி வந்து பாத்தீங்கன்னா உங்க தேர்தல் செலவு நீங்க எவ்வளவு பண்ணுவீங்க? இன்னும் 10 கோடி பண்ணுவீங்களா? 15 கோடி. சோ அப்படி நீங்க ஓவரால் பாத்தீங்கன்னா 15 கோடியில இருந்து 20 கோடியில இருந்து 25 கோடி வரைக்கும் செலவு பண்றுகின்ற அந்த வலிமை வாய்ந்த நபர்கள் மட்டும்தான் இன்னைக்கு வந்து வேட்பாளராக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதை தாண்டி விஜய்க்காக உழைத்தவர்களோ, விஜய் வந்து நெஞ்சில பச்சை குத்துனவங்க எல்லாம் நிறைய பேர் நான் பார்த்திருக்கேன். அவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா நெஞ்சில தான் ஓங்கி குத்திருக்காங்க தாவேக்கா. பணம் குடுத்து தாவேக்காவுல சேர்றாங்க. அது ஒரு பக்கம் இருந்தாலுமே வந்துட்டு, பாஜகவை சேர்ந்தவங்களும் பாதிக்கு பாதி தாவேக்காவுல வந்து வேட்பாளர்களா அறிவிச்சிருக்காங்க, பாண்டிச்சேரியில. இது வந்து தமிழகத்திலயும் ஃபாலோ பண்றதுக்கான வாய்ப்புகள் ஏதாவது இருக்கா? நிச்சயமா இருக்கு. அவங்களோட தாய் கழகத்துல இருந்து சேய் கழகத்துக்கு வந்து வந்திருக்காங்க. நம்ம ஆரம்பத்துல இருந்து சொல்லிட்டு இருந்தோம். திரு விஜய் அவர்களோட அரசியலே பாத்தீங்கன்னா பாஜகவோட அரசியல். அவங்களுக்கு வந்து ஏ டீம்ல இருந்து இசட் டீம் நீங்க எதை வேணாலும் நீங்க பொருத்திக்கலாம். அவர் முழுக்க முழுக்க அரசியலுக்கு வந்தது இந்த மாதிரி சுணக்கமா வேலை செய்யாம வந்தது காரணம் பாத்தீங்கன்னா அவர் வந்து பாஜக அவரை வந்து இயக்குகிறது. பாஜக தான் வந்து பணம் கொடுக்குறாங்க. பாஜக தான் அசைன்மெண்ட் கொடுக்குறாங்க. அவங்க கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட் பாத்தீங்கன்னா திமுகவோட வெற்றியை வந்து தடுக்கிறது, திமுக வந்து கலங்கப்படுத்துறது. இதுதான் அவர் கொடுத்த அசைன்மெண்ட். அந்த அசைன்மெண்ட் பிரகாரம் தான் அதனாலதான் பாத்தீங்கன்னா மோடி அங்கிள் எதுவுமே சொல்லாம, இல்ல மோடின்ற பேரை சொல்லாம, பாஜகன்ற பேரை சொல்லாம, இந்த பக்கம் பாத்தீங்கன்னா கொள்கை எதிரி எதுவுமே சொல்லாம அரசியல் எதிரி மட்டும் சொல்லிட்டு ஸ்டாலின் அங்கிள்னு சொல்றது, இப்ப ஸ்டாலின் சார்னு சொல்றது, இது எல்லாமே பாத்தீங்கன்னா
பாஜக கொடுக்குற அசைன்மெண்ட். அதனால வந்து பாத்தீங்கன்னா பாஜக எத்தனை பேருக்கு சீட்டு கொடுக்க முடியும்? அப்ப கொடுக்க முடியாதனால நம்மளுக்கு இன்னொரு பார்ட்டி இருக்குல்ல, நம்ம வந்து அந்த பார்ட்டியும் ம். வந்து வேற கட்சி எல்லாம் கிடையாது. அதுவும் வந்து தாவேக்கான்ற பேர்ல இருந்தாலும் அதுவும் வந்து பாஜக தான். அதனால காலையில 10 ஓகே. மணிக்கு நீங்க யோசிச்சு பாருங்க. 10 மணிக்கு வந்து அவருக்கு வந்து சீட் இல்லைன்னு சொல்றாங்க. 12 மணிக்கு வந்து பாஜக இருக்கிறவங்களுக்கு, அதிமுக சீட்டு வந்து தாவேக்கால இருந்து கொடுக்கப்படுகிறது. அவங்க பின்புலம் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப மோசமான பின்புலம். எல்லாம் ஒயின் ஷாப் நடத்துறவங்க, தியேட்டர் வச்சிருக்கவங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா சொலையா 5 கோடி ரூபாய் வந்து புஷி ஆனந்த் கட்டிங் மட்டுமே கொடுத்துருக்காங்க இவங்க. இங்கெல்லாம் தமிழ்நாட்டுல 2 கோடி ஓகே. தான் வாங்குறாரு புஷி ஆனந்த். ஆனா அங்க பாத்தீங்கன்னா அவர் ம். சொந்த மாநிலத்தினால 5 கோடி ரூபாய் கட்டிங் வாங்கியிருக்காரு. சோ அது யாரெல்லாம் வந்து 5 ஓகே. கோடி ரூபாய் கொடுத்தாங்க அவங்க எல்லாம் பாஜக இருந்தாலும் கவலை இல்ல, அவங்க ஆர்எஸ்எஸ்ல இருந்தாலும் கவலை இல்ல, அவங்க தாவேக்கா வந்து வேட்பாளர் இருக்கும். அப்போ அந்த கட்சிக்காக உழைத்தவர்கள், அந்த தொண்டர்கள் வந்து இன்னைக்கு களத்துல இறங்கி வந்து விஜய்க்கு எதிராகவும் புஷி ஆனந்துக்கு எதிராகவும் எஃப்ஐஆர் போடுற அளவுக்கு இன்னைக்கு நிலைமை வந்து மோசமாயிருக்கு. ஓகே. அப்போ உள்ள இருக்கிறவங்க பாஜக, அதிமுக இவங்களுக்கெல்லாம் காசு வாங்கிட்டு சீட்டு குடுத்துட்டாங்கன்னா, இப்ப தாவேக்காவினரும் இருப்பாங்க இல்லையா? அவங்களோட நிலைமை வந்து என்ன ஆகும்? அவங்க தொண்டரா இருக்கணும். அவங்க யாரும் வேட்பாளர் எல்லாம் சொல்லவே இல்லையே. அவங்க ஏற்கனவே வந்து சொல்லியிருக்காங்களே, தளபதி யார வந்து வேட்பாளர் அறிவிக்கிறாரோ அவருக்கு நீங்க வேலை செய்யணும் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க என்ன நினைச்சாங்கன்னா, இப்ப ஒரு மாவட்ட செயலாளர்னா மாவட்டத்துல வந்து மாவட்ட செயலாளர், பொருளாளர், செயலாளர் இப்படி இருப்பாங்க. இந்த 3 பேர்ல யாராவது ஒருத்தர் வந்து கொடுப்பாங்க அப்படின்னு அவங்க நினைக்கும் போது, இது எதுவுமே கிடையாது. நாங்க வெளியில இருந்து ஆளை வந்து கொடுப்போம். தளபதி வந்து கட்டளை இட்டாரு. தளபதி கட்டளை கீழ்ப்படிஞ்சு நீங்க வேலை செய்யணும்னு சொல்லும்போது, அவங்க என்ன சொல்றாங்கன்னா, கட்சியில இருந்தவருக்கு நீங்க சீட்டு கொடுத்தா பரவாயில்லங்கன்னு, கட்சிக்கே சம்மந்தம் இல்லாத நபரு வேற கட்சியில இருந்து வராரு. ம். அவருக்கு நீங்க ஒரே நாள்ல நீங்க சீட்டு கொடுக்குறீங்கன்னா, அப்ப நாங்க ஏன் வேலை செய்யணும்? எங்களுக்கு தளபதியும் வேணாம், தாவேக்காவும் வேணாம்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து மனக்குமுறல்ல வந்து வெளியிட்டு இருக்காங்க. இல்ல இப்போ அவங்க வந்து போஸ்ட் ஓட்டுறவங்களுக்கு வந்து போஸ்டிங் இருக்கு. பால் ஊத்துறவங்களுக்கு போஸ்டிங் இருக்கு. அப்படின்னு தானே புஷி ஆனந்த் வந்து வாக்குறுதி குடுத்தாரு. அதான் இப்ப போஸ்டர் ஓட்டாங்கல்ல. போஸ்டர் ஓட்டுனவங்களுக்கு வந்து போஸ்டர் ஒட்டிட்டாங்க. நிறைய பேர் இறந்து போனாங்க. திருச்சியில வந்து சரவணன் இறந்து போனார். சரவணனுக்கு வந்து போஸ்டர் ஓட்டாங்க. கண்ணீர் அஞ்சலி வந்து ஒட்டிட்டாங்க. அவரோட இறப்பு கூட வந்து போகல. 25 வருடங்களாக விஜய் கூடவே வந்து பயணித்த வந்து சஜி அவர் வந்து இறந்து போனாரு. அவருக்கு வந்து போஸ்டர் ஓட்டினாங்க. கரெக்டா தானே அவங்க பண்றாங்க. போஸ்டர் ஓட்டினாங்க, பால் ஊத்துனாங்க. அதை தாண்டி எதுவுமே பண்ண மாட்டாங்களா? தன் தொண்டர்களுக்கு விஜய் கொடுக்கறது பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க துரோகங்களும் ஏமாற்றங்களும் தான். வெளியில இருந்து யாரெல்லாம் பணக்காரர்கள் வந்தாலும் அவங்க சொன்ன மாதிரி வந்து சைக்கிள் மிதிச்சு வந்தவங்களோ, போஸ்டர் ஓட்டணும் விஜய்க்காக வந்து உழைத்தவர்களோ யாருமே வந்து இப்ப விஜய்க்கு வந்து தேவையில்லை. அவருக்கு வந்து பாஜகவோட தயவு ஓகே. தேவை, பணம் தேவை. ஏன்னா அவர் தான் உச்சத்தை விட்டு ம். வந்துட்டாரு, சினிமா விட்டு வந்துட்டாரு. அப்ப பணம் சம்பாதிக்கதான் ஒட்டுமொத்த செட்டில்மெண்ட். இப்போ 2 தினங்களுக்கு முன்பு இவர் வந்து மும்பை போயிருந்தார் நடிகை த்ரிஷாவோட. அங்க பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான டீல் பண்ணி 2000 கோடி ரூபாய் பணம் வந்து கைமாறி இருக்கு. பாஜகல இருந்து திரு விஜய் அவர்களுக்கு வந்து பணம் கைமாறி இருக்கு. ஏற்கனவே ஒரு 500 கோடி ரூபாய் வாங்கியிருக்காரு. ஆக மொத்தம் 2500 கோடி ரூபாய் வந்து எலெக்ஷன் பயன்படுத்தி சம்பாரிச்சு, இது இல்லாம கிட்டத்தட்ட ஒரு 500 கோடியில இருந்து 1000 கோடி ரூபாய் வந்து தொண்டர்கள்ட்ட இருந்து ஏமாத்தி வாங்கியிருக்காங்க. ஆக மொத்தம் அண்ணன் வந்து செட்டில்டு. அண்ணன் நம்பி போனவங்க தான் பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து தற்கொலை பண்ணிக்கிற நிலைமையில இருக்காங்க. இல்ல தற்கொலை அப்படிங்கிறத தாண்டி இப்ப எல்லாருமே வந்து காவல்துறைக்கு தானே போயிட்டு இருக்கிறாங்க. சமீபத்துல மதுரையில கூட ஒரு பெண் மகளிர் அணியை சேர்ந்தவங்க கிட்ட வந்து ஐபோன் அப்படின்னு சொல்லி ஒரு 26 லட்சம் ஏமாத்தினதா புகார் கொடுத்திருக்காங்க. சோ இது வந்து ஒரு அப்கிரேட் அப்படின்னு பாக்கலாமா தாவேக்காவினர்கிட்ட இருந்து? இது வந்து அறம் இல்லாததான் நம்ம வந்து பார்க்கணும். கொஞ்சம் கூட ஒரு அறம் இல்லாம நீங்க வந்து மக்களுக்காக நான் வந்து செய்வேன். எல்லார் வீட்லயும் விஜய் இருக்கான். தமிழ்நாடே வந்து விஜயோட வீடு அப்படின்னு சொன்னதெல்லாம் பாத்தீங்கன்னா வெறும் டைலாக்கு, தொண்டர்களை வந்து ஏமாத்துறதுக்கு, பொதுமக்களை இன்னைக்கு சிக்கல் என்னன்னு பாத்தீங்கன்னா களத்துல விஜய் நேசித்தவர்கள், நான் ஒரு படி மேல போய் சொன்னேன், விஜய் நெஞ்சில பச்சை குத்திருந்தவங்க, கையில எல்லாம் பச்சை குத்திருந்தவங்க, உடம்பு முழுக்க பச்சை குத்திருந்தவங்க எல்லாம் அந்த பச்சையை அழிக்கின்ற வேலைகளே இப்ப இறங்கி இருக்காங்க. எனக்கு தேவையே கிடையாது, நான் இந்த கட்சிக்கு நான் வேலையே செய்ய மாட்டேன். ஏன்னா எங்களுக்கு வந்து பச்சை துரோகம் வந்து பண்ணிருக்காரு. அவங்க வந்து குடும்பத்துக்கு துரோகம் பண்ணும் போதெல்லாம் நம்ம சொல்லும்போது அது தனிப்பட்ட வாழ்க்கைன்னு சொல்லி கடந்து போனாங்க. மனைவிக்கு துரோகம் பண்ணது, குழந்தைங்களுக்கு துரோகம் பண்ணது, அப்பா அம்மாவுக்கு துரோகம் பண்ணும்போது யாரோ ஒருத்தருக்கு விஜய் துரோகம் பண்றாரு. ஆனா எங்க அண்ணன் என் கூட நிப்பானும் போது இப்ப அவனுக்கே துரோகம் பண்றாரு. கட்சியில உழைத்த அவனுக்கு வந்து சீட்டு கொடுக்கல, அவனுக்கு வந்து பொறுப்பு கொடுக்கல, பணம் வாங்கிட்டு தான் கொடுக்குறாங்க. நீ இஷ்டம் வந்தா வேலை செய்யலன்னா கிளம்புன்னு அந்த ஒரு அதிகார தோணையில, பெரிய அண்ணன் மனப்பான்மையில, பண்ணையாரத்தனத்துல விஜய் பேசும்போது உள்ளபடி அவங்க பாதிக்கும் போதுதான் அதோட வீரியம் அவங்களுக்கு தெரிஞ்சு இன்னைக்கு என்ன சொல்றாங்கன்னா, விஜயம் வேணா கட்சி வேணா, விஜயை நாங்க இன்னைக்கு தோல் உரிப்போம். தமிழக வெற்றி களத்துக்கு எதிராக இன்னைக்கு ஒரு களம் வந்து தயாராகிட்டு இருக்கு. இதை வந்து வெகுஜன மக்கள் தான் ஒரு சிலர் வந்து எந்த விதமான புரிதல் இல்லாம, விஜயை பத்தி தெரியாம, விஜயை பத்தி புரிதல் இல்லாம, கட்சியில பயணப்படாம, வெறும் அவர் வந்து சினிமால மட்டுமே ஒரு நாயகனாக ரசித்தவர்கள் மட்டும்தான் என்ன பண்ணாலும் விஜய்க்கு ஓட்டு போடுன்னு சொல்றாங்க கண்டி. இதை தாண்டி விஜயோட பயணப்பட்ட நாங்களோ, இல்ல விஜயோட ஃபேமிலியில இருக்கவங்களோ, இல்ல விஜய் ரசிகர்களோ, இல்ல கட்சியில பயணப்பட்டோ எல்லாமே இன்னைக்கு விஜய்க்கு எதிராக நிக்கிறாங்க.
ஓகே. நீங்க பேசும்போது சொல்லியிருந்தீங்க, அவர் இறந்தவங்களுக்கு எல்லாமே போஸ்டர் ஓட்டுறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. தஞ்சாவூர்ல அந்த பையன் இறக்கும்போது போகல அப்படின்னு குறிப்பிட்டிருந்தீங்க. அதே இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா, அதுக்கு வந்து அன்பில் மகேஷ் அவர்கள் வந்து போயிருக்காங்க. ஆனா, அந்த பக்கத்திலேயே கோயம்புத்தூர்ல வந்து பள்ளி விழுந்த சாப்பாட்ட சாப்பிடும்போது அவர் அங்க போகலையே. இப்ப விஜய் வந்து ஏதாவது ஒரு தப்பு பண்ணா மட்டும் தான் இவரு போய் பார்ப்பாரா? இல்ல இப்ப அந்த நீங்க சொல்ற அந்த தஞ்சாவூர் தம்பி கோகுல் இறந்ததுக்கு போஸ்டர் கூட ஓட்டல. யாருமே அங்க போகவும் இல்ல. அந்த ஏழை அந்த அந்த மகனோட அந்த பையனோட அப்பா வந்து ஏழை. அவர் வந்து ஒரு பால் வியாபாரி கதறாரு. நான் படிச்சு படிச்சு சொன்னேனே கேட்கலையே, இன்னைக்கு பாரு செத்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது, இப்போ அமைச்சர் தான் வந்து போகணும்னு இல்ல, அமைச்சர் சார்ந்த எல்லாரும் வந்து போயிருக்காங்க. இப்ப இந்த விஷயம் எதுக்காக வந்து போனாருன்னா, அவர் ஊரோட அந்த அந்த திருச்சியை சார்ந்த அந்த பையன் அவங்க வந்து உதவி இவர்கிட்ட கேட்கறாங்க, விஜய் கிட்ட கேட்கறாங்க. விஜய் வந்து எந்த விதமான செவி சாய்க்கல. புசி ஆனந்த் கிட்ட கேட்கறாங்க, நிர்வாகிகள் கிட்ட யாருமே வந்து பண்ணல. அப்போ ஒருத்தர் வந்து அவங்க அப்ரோச் பண்றாங்க, அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கிட்ட வந்து அப்ரோச் பண்றாங்க. ஹாஸ்பிட்டல் பில்லு கூட கட்ட முடியாம இருக்காங்கன்னு சொல்றதுனால இவர் வந்து ஒரு மனிதாபிமான அடிப்படையில் தான் போய் கட்டியிருக்காரு, பணத்தை கட்டினாரு. அவரும் வந்து அந்த குழந்தையை காப்பாற்றுறதுக்கு எத்தனையோ முயற்சிகள் பண்ணாங்க. இதுல துளி அளவும் அரசியல் கிடையாது. இது முழுக்க முழுக்க அந்த மண்ணில் ஓகே. சார்ந்த அந்த பையனை காப்பாத்துன்ற ஒரு எண்ணம் தான். இதுல நம்ம வந்து இன்னும் அரசியல் சொல்லி கொச்சப்படுத்துறத நம்ம வந்து விரும்பல. ஓகே. இன்னும் ஒரு படி போனோம் அப்டின்னா, தாவிகாவ பத்தியும் நெறைய விமர்சனங்கள் வந்து வந்துகிட்டே தான் இருக்கு. ஆனா இப்போ சமீபத்துல நம்ம அரசியல் விமர்சகர் பொன்ராஜ் அவர்கள் வந்து அப்துல் கலாம் சாரோட அசிஸ்டன்டா கூட இருந்திருக்காங்க. அவங்க வந்து தாவிகாவை சேர்ந்த பெண்கள் எல்லாருமே வந்து விபச்சாரிகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த அளவுக்கு கொச்சையான வார்த்தைகள பயன்படுத்துறது உங்களோட கருத்து என்ன? இல்ல இது யாரா இருந்தாலும் நம்ம வந்து நம்ம சகோதரிகள் தான் அவங்க. யார வந்து பேசினாலும் அது தவறுதான் அது. ஆனா தாவேக்கால இருக்கிற மகளிர்கள் வந்து தவறாக பயன்படுத்தப்படுகிறார்கள். அது வந்து ஒரு மாவட்ட செயலாளர் இருக்காருன்னா பல்வேறு தரவுகள் என்கிட்டே இருக்கு. அவங்க வந்து பாத்தீங்கன்னா தங்களோட மோசமான சிந்தனைக்குள்ள அந்த பெண்களை வந்து அபியூஸ் பண்றாங்கன்றது மறுக்க முடியாத உண்மை. அவங்கள சகோதரியா பார்க்கணும், தாயா பார்க்கணும், தங்கையா பார்க்கணும், மகளா பார்க்கணும். இப்படி பார்க்க வேண்டிய இடத்துல ஏன்னா பெண்கள் அரசியலுக்கு வர்றதுன்றது ரொம்ப ரொம்ப அரிது. அப்போ விஜய் மாதிரி ஒரு ம், நடிகர் ம். வரும்போது அவர் மேல வந்து பற்றுக்கொண்டு சரி நம்மளும் வந்து இந்த அரசியல் களத்துக்கு வரலாம்னு சொல்லும்போது அவங்களை வந்து தவறாக பயன்படுத்துகிறார்கள். எல்லா மாவட்டங்களிலும் எஃப்ஐஆர் இருக்கு. தாவேக்காவோட நிர்வாகிகள் ஓகே. வந்து அந்த பெண்கள் கிட்ட ரொம்ப மோசமா நடந்துட்டாங்க. செக்ஸுவல் அபியூஸ்ல ஆரம்பிச்சு எல்லா விதமான அபியூஸும் வந்து பண்ணிருக்காங்க. இப்போ ஒண்ணும் இல்ல, இப்ப சமூக வலைத்தளங்கள்லயே அவங்க வந்து எவ்வளவு மோசமா வந்து எழுதுறாங்க. சமீபத்துல இந்த ம், நாச்சியார்னு ம். ஒருத்தவங்க கட்சி விட்டு வெளியே இருந்தவங்க அவங்கள வந்து எவ்வளவு மோசமான வார்த்தைகள் பேசினாங்க. ஏன் உங்களையே வந்து அவங்க எவ்வளவு தூரம் வந்து தரக்குறைவா பேசினாங்க. ஒரு ம், ஆண் ம். நானே என்னையே வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு மோசமா வந்து எழுதுறாங்க. சோ இப்படி இப்படி வந்து இருக்க பட்சத்துல வந்து அவர் வந்து அந்த ஒட்டுமொத்தமா எல்லாரையும் சொல்றதுல வந்து எனக்கு வந்து ஏற்புடையது இல்ல. அது நிச்சயமாக ஓகே. வந்து கண்டிக்கத்தக்கது. அதை வந்து வரவேற்க முடியாது. யாரு பேசியிருந்தாலும் அந்த கருத்து வந்து கண்டிக்கத்தக்க கருத்து. கண்டிப்பா நான் நெறைய தகவல்கள பகிர்ந்துக்கிட்டேங்க. ரொம்ப நன்றி. நன்றி.